ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு முருங்கைக்காய் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி. இது நம்ம பகாரம் பேங்கன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரியே அந்த ஒரு நல்ல சூப்பரான ஒரு சில்கி கிரேவி வச்சு நம்ம முருங்கைக்காயில் பண்ணுறோம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது 2 in 1 கிரேவிங்க. இது ரைஸ் கூட நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ரோட்டி, சப்பாத்தி, ஃபுல்கா, பூரி அந்த மாதிரி ஐட்டமுக்கும் நல்லாயிருக்கும். இந்த முருங்கைக்காய் கிரேவி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே முருங்கைக்காய், இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முருங்கைக்காய் நம்ம பாயில் பண்ணி வச்சுக்கணும். அப்படின்னா கொஞ்சம் வேக வச்சுக்கணும். ஒரு பேனில் தண்ணி எடுத்துகிட்டு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை, இது பச்சை வேர்க்கடலைங்க, அதனால தான் நான் வறுத்துட்ருக்கேன். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன், அதனால் நான் கொஞ்சம் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இப்போது ரெடிமேடாக வறுத்த வேர்க்கடலை கிடைக்கிது இல்லையா, அது எடுத்திங்கன்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம இந்த பேஸ்ட் அரைக்கும் போது டைரெக்டாக அதில் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் வதக்கினதுக்கப்புறம் இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பு நல்லா கலர் மாறணும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட போகிறோம். காஞ்ச மிளகா எத்தனை, நான் நீட்டு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் குண்டு மிளகா சேர்க்கறதா இருந்தால் கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த அளவு எப்படி காரம் இருக்கும் அது தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இது காரம் அவ்வளவு இல்லை, அதனால் நான் ஒரு 7லேருந்து 8 காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன். காஞ்ச மிளகாவும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் கூட இதில் போட்டுக்கோங்க. வெங்காயம் இதில் நல்லா ஃப்ரை ஆகணும். ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம், எப்படியும் நம்ம கிரேவியில் இது நல்லா வதக்க போகிறோம். ஆனாலும் இதில் நம்ம ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சோண்டு புளியும் சேர்க்க போகிறோம். இப்போது இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் சாஃப்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் இருக்கும் இல்லையா, ஃப்ரெஷ்ஷு தேங்காய், அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதுவும் இதில் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம். துருவி போட்டிங்கன்னா ஒரு அரை மூடியில் பாதி இதில் போட்டுக்கோங்க. அப்புறமா புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி போட்டிருக்கேன். இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மையாக அரைச்சிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இதில் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சாஃப்டாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா பேஸ்ட் ஆகும். இது நல்லா அரைச்சதுக்கப்புறம் பாருங்கள், கலரே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த பேஸ்ட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போது நம்ம முருங்காவும் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா கடுகு போட்டுக்கோங்க, ஜீரகம் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயம் இதில் நான் போட்டுட்டேன். இந்த வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் அந்த பச்சை வடையெல்லாம் போயிட்டு நல்லா கொஞ்சம் ஷைனிங்காக வரும் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கண்ணாடி பதத்துக்கு நம்ம இது வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஏன் போடுறோன்னா அந்த கலர், அந்த கிரேவிக்கு அந்த கலர் நல்லா கொடுக்கறதுக்கு நம்ம மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டால் போதும். அதே மாதிரி மஞ்சத்தூள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாம் டெய்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த வெங்காயம் பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட் இதில் போட போகிறோம். பேஸ்ட்டு போட்டுட்டு மிக்ஸியும் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியும் இதில் ஊற்றலாம். இந்த பேஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. தண்ணி இப்போவே சேர்க்காதீங்க.
இந்த பேஸ்ட்டு நம்ம வெங்காயம் இந்த பேஸ்ட்டு நல்லா ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்குனாதான் இதில் இருக்கிற பச்சை வாடை, அந்த புளி எல்லாம் பச்சையாக போட்டோம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனால் இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ நம்ம இதில் மிக்ஸி கழுவின தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள், அந்த கிரேவியோட அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சில்கியாக சாஃப்டாக இருக்கும் அந்த கிரேவி. இப்போ நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம், தண்ணியும் சேர்த்துட்டோம். இப்போ நான் சொன்ன மாதிரி உப்பு போட்டுக்கோங்க, ருசிக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் முன்னாடியே வேக வச்சுருக்கிற முருங்கைக்காய் இதில் போட்டுட்டேன். முருங்கைக்காய்க்கு பதிலாக நீங்கள் இதில் கத்திரிக்காய் கூட போட்டுக்கலாம். ஆனால் கத்திரிக்காய் என்னென்னா, நம்ம வெங்காயம் வதக்குறோம் இல்லையா, அந்த வெங்காயம் வதக்கும் போது கத்திரிக்காயும் வதக்கிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த கிரேவி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்கறதுனால கொஞ்சம் நேரம் ஆகுனால நான் முன்னாடியே கொஞ்சம் வேக வச்சுட்டேன். ஆனாலும் இந்த கிரேவியில் அந்த முருங்கைக்காய் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா நம்ம இது குக் பண்ணணும். மூடி வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். கடைசியாக இதில் கொத்தமல்லி மேலே தூவிடுங்க. சூப்பரான முருங்கைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறக்காதீங்க.